அன்பு இல்லங்கிறதுக்காக நீங்க இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. உங்க இலையில சாப்பாடு இல்லங்கிறதுக்காக பக்கத்து இலையில இருந்து எடுத்து சாப்பிடுவீங்களா? யாராவது சொல்லுங்களேன். உங்க வீட்டுல விளக்கு இல்லங்கிறதுக்காக என் வீட்டுல ஃபேனே இல்லை, நீங்க உங்க வீட்டுல வந்து படுத்துக்கிறேன் பக்கத்து வீட்டுல போய் படுக்க முடியுமா? நம்ம வீட்டுல குறை இருந்தாலும், நம்ம வீட்டுல குறைவுகள் இருந்தாலும் இங்கதான் இருக்க முடியும். எனக்கு பசிக்குதுன்னு அடுத்த இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டா அது அவமானம், அது அசுத்தம். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு சொல்றேன், நீங்க சாகர வரைக்கும் உங்க மனசுலயும் உங்க சரீரத்திலையும் கற்புள்ள ஸ்திரீகளா இருக்கணும். கற்புன்னா என்னன்னா ஒரே புருஷன். அப்ப திருமணத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளைகளுக்கு இந்த ட்ரூத்த உள்ள சொல்லணும். அம்மா, கற்புன்னா என்ன தெரியுமா? ஒரே புருஷன்மா. உனக்கு ஒரு புருஷன் தாமா இருக்கணும். அந்த புருஷன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணுமா? அந்த புருஷன் வர வரைக்கும் நீ உன்னை காத்துக்கோமா. இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு. ரெண்டு விதத்துல ஹோலியா இருக்கணும். ஒண்ணு மைண்ட்ல, சிலர் சரீர பிரகாரமா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனா மனமெல்லாம் கரப்டடா இருக்கும். அது கூட பாவம் தான். இது கிடையாது, இது சத்தியம் கிடையாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இப்படி நடக்க கூடாது, இது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கையெல்லாம் தனிமையா இருந்தா கூட, வாழ்க்கையெல்லாம் அன்பே கிடைக்காம இருந்தா கூட அந்த ஒரு புருஷனோடு தான் நான் வாழுவேன். இந்த தெளிந்த புத்தி என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கு வரணும். பழகுறதுக்கு வாய்ப்புகள் பெருகிறது. எங்கேயோ விழுந்துடுறாங்க, எங்கேயோ இழந்துடுறாங்க, எங்கேயோ லூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, விலையேற பெற்ற பெண் யார் தெரியுமா? கற்பை இழக்காதவன். மும்பை போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரியை சந்தித்து பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா, அநேக வாலிபர்கள் இங்கிருந்து சென்னைக்கு வந்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் நேசித்து. இந்த பெண்களை கூப்பிட்டு கொண்டு மும்பைக்கு வந்து விடுகிறார்கள். மும்பையில வந்த உடனே ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாங்க, அந்த பெண்களை கொண்டு பாவம் செய்கிற விடுதியில விட்டுறாங்க. 18 வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு விலை 1 கோடி. அதுக்கு மேல போச்சுன்னா 75 லட்சம், அப்புறம் 50 லட்சம். எப்படின்னா வாழ்க்கையெல்லாம் அங்க அடிமையாயிரணும். அந்த விடுதி போலீஸின் பாதுகாப்போடு நடக்கிற விடுதி. ரூமை விட்டு வெளியவே போக முடியாது. உள்ளே போனவுடன் அந்த பெண் அந்த எல்லா பாவத்துக்கு உடன்படணும். அவ ஆயுளெல்லாம் அங்கதான் கிடக்கணும். அவளுக்கு விலை என்ன? 1 கோடி. சில பெண்களுக்கு 50 லட்சம். இப்படி வாலிபர்கள் இங்க வந்து திருமணம் செஞ்சு அங்கு கொண்டு விற்று சம்பாதிக்கிறாங்க. எங்க ஊழியத்துல ஒரு ஊழியம், அந்த பெண்கள் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி வெளியே எடுத்துட்டு வரோம். அவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி, ஆண்டவருடைய அன்பை சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி அவங்க வீட்டுக்கு போக விரும்புனாங்கன்னா வீட்டுல கொண்டு சேர்ப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு புனர்வாழ்வு மையம் வச்சு நாங்க நடத்துறோம்னு சொன்னாங்க. அதான் யோசிச்சேன், எவ்வளோ வாலிப பெண்கள் மாயையில சிக்கி விழுந்து போறாங்கல்ல. ஆவிக்குரிய பெண்களாகி உங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? இப்படிப்பட்ட பெண்களை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கண்டம் பண்றதுக்கு அல்ல, கண்டம் பண்ணி ஒதுக்குறதுக்கு அல்ல. வா, உன்னையும் இயேசு நேசிக்கிறார். ஒரு சமாரிய பெண்ணை இயேசு ஒதுக்கல. யோவான் 8ஆம் அதிகாரத்துல எல்லாரும் உன் மேல கல்லெறிஞ்சாங்களே, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதுல நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரே, அந்த இயேசுவை சேவிக்கிற நீங்க உமன்ஸ் டேன்னு உலகம் எல்லாம் கொண்டாடுது. என்ன பெண்கள் தினத்தின் மேன்மை என்ன? சிக்கி கிடக்கிற பெண்களை தூக்கி எடுத்து ஆவிக்குரிய பெண்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் நடத்துகிற பெண்களா நீங்க மாற்றணும். அதுதான் உங்க மேல இருக்கிற பொறுப்பு. என்னாலே உமக்கு